குரூப் 4 ரீ எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு மூணே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஸ்ல கொஸ்டின் பேப்பர் அனுப்புறாங்க. ஒரு தனியார் பேருந்து பிரைவேட் பஸ்ல கொஸ்டின் பேப்பரை இந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன பிரைவேட் பஸ்ல போகுது. எக்ஸாம் சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட் வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டர்ல சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. மூணாவது விஷயம், ஆன்சர் புக்லெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓகேவா, ஆன்சர் புக்லெட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. வணக்கம் மக்களே, வசமா மாட்டின டிஎன்பிசிக்கே சிலபஸ் தெரியலங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்து ஸ்கிரீன்ஷாட் தானே கேட்டாங்க. ப்ரூஃபோடவே காட்டுறேன். எந்தெந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடவே காட்டுறேன். நீங்க அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. அது மட்டும் கிடையாது, வர 13ஆம் தேதி நமக்கு சென்னையில கவனிப்பு போராட்டம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர்லாம் குரூப் 4ல ரீ எக்ஸாம் எதுக்கு, குரூப் 4ல ரீ எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேறீங்களா? அவங்களுக்கும் நான் சொல்றேன் சேர்த்து. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா கவனிங்க. புள்ளியா சொல்லி போட்டு இங்க தான் ஆரம்பிக்கணும். இது டிஎன்பிசி விட்ட சிலபஸ். எப்ப அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி 2024. எல்லாமே நான் ப்ரூஃபோட தான் காட்ட போறேன். சும்மா வந்து வாயிலெல்லாம் சொல்ல போறது கிடையாது. எல்லாமே நான் ப்ரூஃபோட தான் காட்ட போறேன். கவனிங்க ஓகேவா. இது குரூப் 4 சிலபஸ் 2024 டிசம்பர் 12ஆம் தேதி விட்ட டிஎன்பிசியோட இது ஓகேவா. சிங்கிள் பேப்பர் இன் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஜிஎஸ் 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் 75 கொஸ்டின், தமிழ் எழுதி 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஓகேவா. அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது எல்லாருமே தெரிஞ்சுதானே சார். அவங்க எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்றாங்களே. வர வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து யூனிட் 7 ஓகேவா. இது யூனிட் 7 உங்க எல்லாருமே தெரியும். இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழர் தொண்டுன்னு சொல்லிட்டு 15 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஓகேவா. திருக்குறள் தொடர்பான செய்தி சொல்லிட்டு 20 அதிகாரம் சொல்லிட்டு 20 அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அந்த மாதிரி அறநூல்கள் கொடுத்துட்டு ஓகேவா, அறநூல்கள் கொடுத்துட்டு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்களா, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள். என்ன தொடர்பான செய்திகள்னு சொல்றீங்க? அங்கதான் கண்ணா இருக்கு. ஒரு நிமிஷம் கவனிங்க. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. டிஎன்பிசியே சிலபஸ் தெரியல. கவனிங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் ஓகேவா. சோ இப்ப நல்லா பாத்தீங்கன்னா யூனிட் 7ல திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஓகேவா, அறநூல்கள் தொடர்பான செய்திகள், தமிழின் தொன்மை தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களா. அப்படியே இங்க வாங்க ஓகே, அப்படியே இங்க கட் பண்ணிங்க வாங்க. இது யூனிட் 2 ஓகேவா. இது யூனிட் 2. யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருக்காங்களா ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்காங்களா. இங்க எங்கேயாச்சு ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான செய்திகள் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. சிலபஸ்ல ஒண்ணு இருக்கு, ஆனா அவங்க கேட்ட கொஸ்டின் ஒண்ணு. வெயிட் பண்ணுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டு கவனிங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. எடுத்துக்காட்டு: ஆனா பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழினா இப்படிதான் கேட்பாங்க ஓகேவா. சிலபஸ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்கீங்க. யூனிட் 2ல ஓரெழுத்து ஒரு மொழியில எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி இதான் கொடுத்துருக்கீங்க ஓகேவா. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான செய்திகள் அவங்க சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டு இப்படிதான் கேட்கும். ஆனா பசு, நூனா வந்து நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து கொடுத்துட்டு அந்த எழுத்துல இருந்து அதுக்கான பொருள் மட்டும் தான் நம்ம கேட்கணும். கரெக்டா? அதான சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படியே சிலபஸ் செட் பண்ணிக்கீங்க டிஎன்பிசியே. வெயிட் பண்ணுங்க. ஆனா கொஸ்டின் மட்டும் இப்படி கேட்பாங்க. என்ன நியாயம் இது ஓகேவா. கொஸ்டின் மட்டும் இப்படி கேட்பாங்க. என்ன கொஸ்டின் நம்பர் 19 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க விட்ட ஆன்சர் கீ தான் அது ஓகேவா. அவங்க விட்ட ஆன்சர் கீ தான் கொஸ்டின் நம்பர் 19. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓகேவா. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964 ஓகேவா. பவனந்தர் தமிழ் சொல்லகராதி ஓகேவா. வெற்றி தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எங்க ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான செய்திகள் கேட்டிருக்காங்க. இது எங்க அவங்க எங்கேயாச்சும் ஒரு எழுத்து குடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்கிறாங்களா? உங்களதான் கேக்குறேன். ஒரு எழுத்து குடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்களா? கிடையாது. அப்ப சிலபஸ்ல என்ன சொல்லிருக்கீங்க? ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த ஒரு சொல்ல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் மட்டும் தானே கேட்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சிலபஸ்ல அப்படிதானே இருக்கு. ஆனா கொஸ்டின் மட்டும் இப்படி கேட்டிருக்கீங்க. அது தொடர்பான செய்தி. இது வந்து ஒரு ரிசர்ச். ஒரு 10th படிக்கிற ஸ்டாண்டர்ட் கிடையாது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டே கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இது. புரியுதா? பாருங்க, ஓரெழுத்து ஒளி மட்டும் தாங்க. எங்க ஓரெழுத்து எங்க இருக்கு? இங்க ஓரெழுத்துன்னு அது தொடர்பான செய்தி. இது யூனிட் 7ல கிளியரா மென்ஷன் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் யூனிட் 2ல மென்ஷன் பண்ணல? ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான செய்திகள் கேட்போம்னு சொல்லவே இல்லை. அப்ப சிலபஸ் செட் பண்ண உங்களுக்கே தெரியாது. சிலபஸ்ல ஒண்ணு கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி கேக்குறீங்க? அப்ப இது அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. கொஸ்டின் நம்பர் 19 நோட் பண்ணிக்கோங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஓரெழுத்து ஒரு மணி சிலபஸ்ல இருக்கு. ஆனா ஓரெழுத்து ஒரு மணி தொடர்பான செய்திகள் கேட்போம் நீங்க சொல்லவே இல்லை.
சொல்லவே இல்லை. புரியுதா? அப்ப இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கிடையாது, கவனிங்க. அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, பறவை, பூ, நீக்கம், அழிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரிரு தொழில்மொழி. இப்ப அவங்க சொன்ன சிலபஸ் அதுக்கேற்ற எடுத்துக்காட்டு மாதிரி இந்த கொஸ்டின் எடுத்துருக்காங்களா? கொஸ்டின் நம்பர் 66. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 66 பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன சிலபஸ், அவங்க சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரியே கொஸ்டின் இருக்கு. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓரிரு தொழில்மொழி எது? ஆப்ஷன் கொடுத்துட்டு வீண் சொல்லி அடிச்சுட்டு போயிடலாம். அவங்க சொன்ன சிலபஸ், அவங்க சொன்ன எடுத்துக்காட்டு அதே மாதிரி இந்த கேள்வி இருக்கு. இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த இந்த கொஸ்டின் அப்படி கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ் தானே இது. அது தொடர்பான செய்தி நீங்க கொடுக்கவே இல்லையா? கொடுக்க வேண்டிய கொஸ்டின் கேட்க முடியும்? ஓரிரு தொழில்மொழி சிலபஸ், ஆனா ஓரிரு தொழில்மொழி தொடர்பான செய்தி சிலபஸ்ல இல்ல. இது அவுட் ஆஃப் சிலபஸ். கொஸ்டின் நம்பர் 19. இது மட்டும் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. இது யூனிட் நம்பர் 6. ஓகேவா? இது யூனிட் நம்பர் 6 பிறமொழி சொற்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கேயும் நல்லா கவனிங்க. ஏன்னா சிலபஸ் தான் சொல்லணும். நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லணும்னா முதல்ல நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரியணும். வெயிட் பண்ணுங்க, அதான் நான் சொல்றேன். இது யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். அதாவது ஆங்கிலம் இல்லைன்னா பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள்னா தமிழ், கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு வேற மொழியில ஒரு சொல்லு இருக்கும். அதுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்றுன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டிருக்காங்க. ஆவணங்கள், தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இதுல எங்கேயாச்சு பிறமொழி சொற்கள் தொடர்பான செய்திகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்களா? உங்களதான் பாக்க சொல்லியிருக்காங்களா? சொல்லவே தானே. சிலபஸ்ல அப்படி இல்லை தானே. ஆனா கொஸ்டினை பாருங்களேன். கொஸ்டினை பாருங்க, நல்லா கொஸ்டினை கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 55. ஓகேவா? இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். கொஸ்டின் நம்பர் 55 அவுட் ஆஃப் சிலபஸ். நோட் பண்ணிக்கணும். பிறமொழி சொற்கள் அது ஏதோ ஒரு சொல்ல குத்துட்டு அதோட சரியான தமிழ் சொல் கத்துக்கினா போதும் தானே சொல்லியிருக்கீங்க. அதான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 55 பாருங்க. திவான் பகதூர் பவனந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியவாறு. ஓகேவா? அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? பிறமொழி சொற்கள் தொடர்பான செய்திகள் கேட்ப நீங்க சொல்லியிருக்கீங்களா? சிலபஸ்ல இருக்கா? இல்ல. அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்ப இது அவுட் ஆஃப் சிலபஸ் தானேங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் தானே இது. கொஸ்டின் நம்பர் 55 அவுட் ஆஃப் சிலபஸ். பிறமொழி சொற்கள் சிலபஸ்ல இருக்கு, ஆனா பிறமொழி சொற்கள் தொடர்பான செய்திகள் சிலபஸ்ல இல்ல. புரியுதா? உங்களுக்கே ஃபர்ஸ்ட் சிலபஸ் புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் சிலபஸ் புரியலன்னு நினைக்கிறேன். சிலபஸ்ல ஒண்ணு இருக்கு, கொஸ்டின் வேற ஒண்ணா இருக்கு. அது மட்டும் கிடையாது. கவனிங்க, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 42, 54. ஓகேவா? அவங்க சொன்ன சிலபஸ் மாதிரியே வச்சிருப்பாங்க. என்னன்னா, தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து வந்தது. அவங்க சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பத்தி நம்ம பேச போறோமா? கிடையாது. ஸோ சிலபஸ்ல சொன்னீங்க, அதுக்கேற்ற எடுத்துக்காட்டு மாதிரி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இது ஓகே. இது பாருங்க, அதே மாதிரி இது ஓகே தான். 54 தமிழ் சொல்லை கண்டறிதல். ஓகேவா? இதுல எதுக்கு சரியான தமிழ் சொல்லுன்னு கேட்கறாங்க. அப்ப இது மூணுமே தமிழ் சொல் இல்ல. ஓகேவா? இதுல இது மூணுமே தமிழ் சொல் கிடையாது. உடுக்கைன்றதான் தமிழ் சொல். ஓகேவா? நீங்க சிலபஸ்ல சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்கீங்க. இதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இப்ப அடுத்து வாங்க. இன்னும் முடியல, இவங்களோட ஆட்டம் இன்னும் முடியல. சிலபஸ் செட் பண்ணவங்களுக்கும் சிலபஸ் அதாவது கொஸ்டின் எடுத்தவங்களுக்குமே முரண்பாடா இருக்கு. சிலபஸ் ஒன்னா இருக்கு, கொஸ்டின் வேற ஒன்னா இருக்கு. வர இருங்க, இன்னும் முடியல. இதுதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. கலை சொற்கள் பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வேண்டும். ஓகேவா? கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு என்ன நம்ம பண்ணிருக்காங்க பாருங்க, நல்லா பாருங்க. தேடுபொறி, வலசைனா மைக்ரேஷன், ஒவ்வாய்னா அலர்ஜி, இதெல்லாமே 6th புக்கு. ஓகே, புக்கு கண்டென்ட்ல இருந்தா எடுத்திருக்காங்க. கலை சொற்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல புக்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் பாத்துக்கோங்க. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் வேணும்னு சொல்றாங்களா? வர ஓகே. கொஸ்டின் நம்பர் 28. ஓகே, கொஸ்டின் நம்பர் 28 என்ன மேல சொல்லிருக்கீங்க? சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தெரிஞ்சா போதும் அப்படிதானே சொல்லிருக்கீங்க. இது அப்படியா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 28 கவனிங்க. வரலாற்றில் ஒயிட்டால் என்னும் சொல்லுக்கு இணையை கண்டறிங்க. நம்ம என்ன மேல சொல்லிருக்காங்க சிலபஸ்ல? ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு அது தொடர்பான செய்தி கேட்டிருக்கீங்க. அப்ப ஒயிட்டால் தான் வரணும், வெள்ளை மாளிகை, அவ்வளவுதானே நாங்க தெரிஞ்சுக்கணும்.
அதான் நாங்க படிக்கிறோம். நீங்க சிலபஸ் அப்படிதானே சொல்லியிருக்கீங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கான சரியான தமிழ் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சிலபஸ்ல சொல்லிட்டு, இது என்னது இது வெள்ளை மாளிகைன்னு விட்டுட்டு பிரிட்டன் அரசு அலுவலகம் சொல்றீங்க. அது தொடர்பான செய்தி இது, சரியா? யூனிட் 7ல அது தொடர்பான செய்தி கேட்போம்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் கலை சொற்களையும் அந்த யூனிட் 2 ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் கலை சொற்களையும் எளிய மொழி பேசலையும் ஏன் சொல்லல? அப்ப சொல்லலாம் இருந்து கொஸ்டின் எடுக்க கூடாது தானுங்க. எப்படி எடுத்திருக்கீங்க? அப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. அதாவது ஒயிட் ஆளுன்றது கலை சொற்கள் தான், ஆனா தொடர்பான செய்தின்றது சிலபஸ்ல கிடையாது, அவுட் ஆஃப் சிலபஸ். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதுதான் டிஎன்பிசியான சிலபஸ் செட் பண்ணுவாங்க, கொஸ்டின் எடுத்தவங்களுக்குள்ள முரண்பாடு. புரியுதா? இது மட்டும் கிடையாது, கவனிங்க. இது மட்டும் கிடையாது. ஐயா பத்தி நான் சொல்லணும் உங்களுக்கு, உங்களுக்கே எல்லாரும் தெரியும். ஐயா பத்தி உங்க எல்லாருமே தெரியும். தமிழ்ல அவ்வளோ, அதாவது என்ன சொல்றது, கொஸ்டின்ல அவ்வளவு எழுத்து பிழை, கொஸ்டின்ல அவ்வளவு எழுத்து பிழை இருக்கு. பொலம் பொழந்திருக்காரு தமிழாசிரி. ஓகேவா? நம்ம ஐயா போட்டு அப்படி பொலம் பொழந்திருக்காரு. கொஸ்டின் அந்த உறுப்பினர் சொல்றாரு பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. நீங்க பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் போங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பிழை இல்லாம கேளுங்க. ஓகேவா? 11 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல 11 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுறாங்க. அப்படி அபத்தமான கேள்விகள் கேக்குறீங்க. கொஸ்டினுக்குள்ளேயே அத்தனை எழுத்து பிழை. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். மாணவர்கள் வந்து போன் பண்ணி பேசுறாங்க, சரியா? மாணவர்கள் வந்து போன் பண்ணி பேசுறாங்க, இது மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு, இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அல்வா கொஸ்டின் என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு பேசுறீங்க. அல்வா குடும்பத்துல அப்படி இருக்கட்டும், முதல்ல நீங்க கொஸ்டின் ஒழுங்காடுங்க. ஓகேவா? சிலபஸ்ல ஒண்ணு சொல்லிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் வந்து அல்வா கதை அந்த கதையெல்லாம் நீங்க அப்புறம் பேசுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த அல்வா இந்த பேசுறாங்கல்ல, மாணவர்கிட்ட பேசுறாங்கல்ல, அவங்களாம் யாரும் கண்காணிக்கவே மாட்டீங்களா? இல்ல அவங்க யாருமே சொல்லவே இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி கடுமையான சொற்களும் ஒருத்தவங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி தரீங்களா? இல்ல இவங்க சொல்லி தரத இந்த மாதிரி பேசுறது யாருமே கண்காணிக்க மாட்டீங்களா? என்ன நடக்குதுன்னா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அல்வா சாப்பிட்டு அப்புறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல கொஸ்டின் ஒழுங்காடுங்க. அவ்வளவு எழுத்து பிழை கொஸ்டினுக்குள்ள. ஓகேவா? கொஸ்டினுக்குள்ள அவ்வளவு எழுத்து பிழை. சிலபஸ் ஒண்ணு சொல்லிட்டு சிலபஸ் வந்து வெளில வேற ஒண்ணு கேட்டிருக்கீங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. அது மட்டும் கிடையாது, வரையறுங்க, இது மட்டும் முடியல. குரூப் 4 ரீ எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு 3 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஸ்ல கொஸ்டின் பேப்பர் அனுப்புறாங்க, ஒரு தனியார் பேருக்கு பிரைவேட் பஸ்ல கொஸ்டின் பேப்பரை இந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன பிரைவேட் பஸ்ல போகுது. எக்ஸாம் சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட் வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டர்ல சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. 3வது விஷயம், ஆன்சர் புக்லெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓகேவா? ஆன்சர் புக்லெட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. புரியுதாங்க? இந்த 3த்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் தனியார் பேருந்து அனுப்புறாங்க. எக்ஸாம் சென்டர்ல மாணவர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரோட சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் ஆன்சர் புக்லெட்டு டிஎன்பிசி போகும்போது இந்த மாதிரி சதறி கிடக்கு. இது இல்லைன்னு சொல்றீங்க, இதை நாங்க எப்படி நம்புறது? இதை தான் நாங்க வந்து கோரிக்கையா வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ல கொஸ்டின் பேப்பரோட சீல் பிரிக்கப்பட்டிருக்கு, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்றோம், நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்க சொல்ற நாங்க எப்படி நம்புறது? அந்த ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி உண்மையில சீல் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஏன்னா பிரைவேட் பஸ்ல போயிருக்கு, அவங்க தரல ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, வாட்ஸ்அப்ல யாருக்கும் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அப்ப அன்னைக்கு நடந்திருக்கவே முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. கரெக்டா? அந்த மாதிரி கொஸ்டின் லீக் அவுட்டே ஆகணும் உங்களால சொல்ல முடியுமா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி எக்ஸாம் சென்டர்ல சீல் பிரிக்கப்பட்டிருக்கு, ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாவட்டம் எந்த கல்லூரியில இது மாதிரி சீல் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, அவங்க ஒருத்த மட்டும் கிடையாது சாட்சி, அவங்களை சுத்தி 19 பேர் இருக்காங்க. ஒரு ரூம்ல 20 பேர்னா ஒருத்தவங்க சீல் பிரிக்கப்பட்டுனா மிச்சம் 19 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்க. உங்களுக்கு தெரியாதாங்க டிஎன்பிசிக்கு எந்த ஸ்கூல்ல எந்த சென்டர்ல எந்த ரூம் ஹால்ல எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க உங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த 20 பேர் கூப்பிடுங்க. அந்த பெண்மணி அந்த மாணவன் சொல்றதோ அந்த ஆணும் அந்த பெண்ணோ சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி விசாரிங்க. சீல் பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா சிசிடிவி கேமராவை வந்து ஆய்வு பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கண்டெய்னர்ல ஆரம்பிச்சு அது எப்போ உள்ள போயிருக்கு, அது தேர் வரைக்கும் வரும் வழியில சீல் பிரிக்கப்பட்டிருக்கா, எப்படி இது ஓப்பன் ஆச்சு, அதை வந்து நிரூபிங்க. அதுக்கு அந்த மாதிரி நடக்கல நிரூபிங்க. ஸ்டூடெண்ட் சொல்றாங்கல்ல, கோரிக்கை வைக்கிறாங்களா, இந்த நடந்திருக்கு பாருங்க அப்படின்ட்டு. அப்ப உண்மையிலே சீல் பிரிக்கப்பட்டுச்சுன்னா ரீ எக்ஸாம் வைக்கிறது ரெடி ஆட்டீங்க. இதைதான் நான் வந்து திரும்ப சொல்லிக்கிறேன். ரீ எக்ஸாம் வந்து நாங்க சும்மா ரீ எக்ஸாம் சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் அந்த சிலபஸ் விட்டதுல இருந்து, சிலபஸ் வந்து அதை நீங்க எடுத்துக்காட்டு வச்சதுல இருந்து
கொஸ்டின் எடுத்து எழுதி தமிழ்ல மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ல 25 கொஸ்டின் தப்பு. கரெக்டா? தமிழ்ல மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ல 25 கொஸ்டின் தப்பு. ஸோ சிலபஸ் செட் பண்ணது ஒண்ணு இருக்கிறீங்க, கொஸ்டின் கேட்டது ஒண்ணு. அந்த மாதிரி மாணவர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ போட்டு கேட்டாங்க, சார் குரூப் 2க்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க தெரியுமா? அதான் குரூப் 4 இருக்கே, குரூப் 4 தான் மாடல் எக்ஸாம், அதான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ன்றீங்க. சரி ஓகே, குரூப் 2க்கு மாடல் எக்ஸாம் குரூப் 4, அப்போ குரூப் 4 மாடல் எக்ஸாம் எங்கங்க? சிலபஸ் மாத்தினா மாடல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் விடணும்ல, அதுவும் விடல. இப்படின்ட்டு நிறைய போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கிட்டு குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. கொஸ்டின் பேப்பர் மாதிரி அனுப்பிச்சதா இருக்கும். சரி, இந்த மாதிரி அனுப்பினார்ல ஒருத்தர், கொஸ்டின் பேப்பர் அனுப்பினார், ஏ4 ஷீட் வச்சு ஏ4 ஷீட் எடுக்க முடியாதா? ஓகேவா? இந்த ஏ4 ஷீட் பிரிக்கவே முடியாதாங்க? ஏ4 ஷீட்டை பிரிச்சு திரும்ப அந்த ஏ4 ஷீட் ஒட்ட முடியாதா? சரி, அனுப்பினால ஒரு நபர், அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? அதை பத்தி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி தனியார் பேருந்து வச்சு ஒரு நபர் அனுப்பினார் ஒரு ஆபீசரு, அவர் மேல என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. தெரியும் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, அதை பத்தி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. நடக்கவே முடியாது, சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ணவே முடியாது. நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் பிரைவேட் பஸ்ல போகுது, சீல் ஓப்பன் ஆயிருக்கு, ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி சதறி கிடக்கு. கேட்டா இது ஆன்சர் ஷீட் இல்லை வேற ஏதாவது சொல்றாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டர் போய் எழுதுறாங்க, ஆன்சர் புக்லெட் மட்டும் தான் நம்ம வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ல கொடுத்துட்டு வரோம். வேற என்ன நம்ம கொடுத்துட்டு வரோம்? ப்ரூஃப், ஜெராக்ஸ், இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் பேப்பரோட எடுத்துட்டு வந்துடுறோம். கரெக்டா? கொஸ்டின் பேப்பரோட எடுத்துட்டு வந்துடுறோம். நம்மளோட ஆன்சர் புக்லெட் மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல இருக்க போகுது. நம்ம போய் ஏதோ ஒரு சென்டர்ல எழுதுறோம், என்னைக்கோ எவ்வளவோ தூரத்துல போய் எக்ஸாம் எழுதுறோம். அங்க நம்ம அந்த ஆன்சர் புக்லெட் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் மட்டும் தான், அந்த ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். அதை தாண்டி என்ன இந்த மாதிரி வந்து சதற போகுதுன்னு தெரியல. சொல்றாரு அவரு, அது ஆன்சர் புக்லெட் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது, இது வேற ஏதோன்றாரு. வேற எதுவும் என்ன வந்திருக்கும் எக்ஸாம் சென்டர், வேற என்ன அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. ஆதார் கார்டு ப்ரூஃப்லாம் நம்மளே எடுத்துட்டு வந்துடும், கொஸ்டின் பேப்பர் கூட சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறோம். அப்புறம் இது வேற என்னது? அப்ப வேற எல்லாம் சதறி கிடைக்கலாமா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. ஆன்சர் புக்லெட் சேஃபா இருக்கு, ஓஎம்ஆர் சேஃபா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது என்னது? அப்ப இந்த மாதிரி மத்ததெல்லாம் சதறி கிடைக்கலாமா? இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் வெளியில லீக்கா வந்திருக்கு, வெளியில லீக் அவுட் ஆகி வந்திருக்கு, அது நியூஸா வெளியில வந்திருக்கு. அப்ப லீக் அவுட்டே ஆகாம சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அப்ப அதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? எல்லா விஷயம் நியூஸ்குள்ள வெளியில வந்துடாதுங்க. ஒரு சில விஷயம் வந்து உள்ள அப்படியே நடக்கும் மறைமுகமா. அந்த மாதிரி மறைமுகமா நடக்குது, இதெல்லாம் மாத்துங்கன்னு தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க, செவி சாய்க்கவே மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது வாங்க, இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் மார்ச் 14ஆம் தேதி, ஓகேவா, மார்ச் 14ஆம் தேதி என்ன சொல்றாங்கன்னா, 4000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும், தமிழ்நாட்டில் மேலும் 40,000 பணியிடங்கள் நடப்பாண்டில் நிரப்பப்படும். அரசாங்கம் இப்படி சொல்லுது. ஆனா நீங்க பாருங்க என்ன பண்றீங்க, குரூப் 4ல 3935 வேகன்சி, குரூப் 2 645 வேகன்சி, குரூப் 1ல 72 வேகன்சி. எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5,000 வேகன்சி இருக்கு. மிச்சம் 35,000 வேகன்சி எப்ப ஃபில்அப் பண்ண போறீங்க? நடப்பாண்டுல 40,000 வேகன்சி ஃபில்அப் பண்ணணும்னு அரசாங்கம் சொல்லுது. நீங்க எப்படி செயல்படுறீங்க? அப்ப அரசாங்கம் உங்களுக்கே ஒரு முரண் இருக்கா இல்லையா? இல்ல கவர்மெண்ட் சொல்றது நீங்க கேட்கலையா? இல்ல கவர்மெண்ட் சும்மா சொல்லுதா? எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது? நாங்க மாணவங்க படிச்சுட்டு இருக்க எக்ஸாமுக்கு அரசாங்கம் சொல்றது நம்பி ஓரளவு வேகன்சி நிறைய வரும் நாங்க எதிர்பார்த்தா வேகன்சியும் கம்மியா வர்றீங்க. குரூப் 4ல என்ன 3000 வேகன்சி, எல்லாத்துலயும் ஒரு 0 போடணும் போல. எங்க எல்லாத்துலயும் ஒரு 0 போட்டாதான் இந்த 40,000 வேகன்சி வரும் போல. இவங்க சொன்னல 10% கூட இல்லையா நாங்க? அப்ப அரசாங்கம் சொல்லுது டிஎன்பிசி கடைபிடிக்கலையா? இல்ல அரசாங்கம் சும்மா சொல்லுதா? நாங்க எதைதாங்க நம்புறது? வேகன்சி கம்மி, கொஸ்டின் சிலபஸ்ல பிரச்சனை, கொஸ்டின்ல பிரச்சனை, கொஸ்டின் பேப்பர் எத்தனை போதுல பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, 2 மாணவர்கள் இறந்துருக்காங்க. சும்மா கிடையாதுங்க, 2 உயிர் போயிருக்கு டிஎன்பிசி குரூப் 4ஆல. இந்த கொஸ்டின் பேப்பரால தமிழை நம்பி தமிழை படிச்ச மாணவர்கள் டிப்ரெஷன்ல அவ்வளவு என்ன சொல்லி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. எதனால? இந்த குரூப் 4ஆல, இந்த கொஸ்டின் பேப்பரால. அதனால கண்டிப்பா குரூப் 4 ரீ எக்ஸாம் வச்சேதான் ஆகணும். அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான விஷயத்தை நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். தமிழ்ல அத்தனை தப்பு இருக்கு, ஜிஎஸ் கொஸ்டின் தப்பு, இது அவுட் ஆஃப் சிலபஸ், ஓகேவா? இது என்னதான் தீர்வு? இது என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதாங்க தீர்வு. குரூப் 4 தமிழ் கேள்விகள் எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருந்ததா அப்படின்னு நம்ம டிஎன்பிசி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஆமா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க இல்லைன்னு சொல்றோம், டிஎன்பிசி நாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப இது கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது.
எடுத்துக்காட்டு அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி நதி நீர் பிரச்சனை என்ன பண்றாங்க? ஒரு ஆணையம் போடுறாங்களா? ஆணையம் போட்டு 2 பேரும் நடுவில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களா? அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 இந்த விவகாரத்துக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கமிட்டியில குழு போடுங்க. கமிட்டி குழு போடணும். அவங்க சொல்லிட்டோம் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டோம். ஏன்னா நாங்க இல்லைன்னு சொல்றோம், நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. நாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்றோம். இல்ல இது எஸ்எஸ்எல்சி தான் நீங்க சொல்றீங்க. இது வந்து பிரச்சனை அப்படியே நீண்டிட்டே தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கமிட்டி குழு போட்டே ஆகணும். ஓகேவா? நிதியரசர் யாராச்சும் ஒரு ஜட்ஜி தலைமையில தமிழ்ல உச்சம் தொட்டவங்க, ஓகேவா, இல்ல தமிழ்ல வந்து ஏதோ பேராசிரியரோ இல்ல முனைவர் பட்டம் பெற்றவங்களோ யாரோ ஒருத்தர் தமிழ் வச்சு அவங்க வந்து செக் பண்றது. இன்னொரு கொஸ்டின் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஏன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நாங்க நம்புறோம். டிஎன்பிசி நீங்களும் ஒத்துவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற நாங்க எப்படி நம்புறது? நாங்க சொல்ற நீங்க நம்ப மாட்டீங்க, அது நீங்க சொல்ற எல்லாம் நம்ப முடியாது. ஓகேவா? ஸோ 2 இடத்துல பிரச்சனை வருதுன்னா இது அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டோம், கமிட்டி போட்டோம். ஏன் நீட் எக்ஸாம் போடுறாங்களா இல்லையா? 2 உயிர் போச்சுன்னா மாணவர்கள் இறந்து போறாங்க. நீட் எக்ஸாம் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குழு போடுறாங்கல்ல. ஸோ அது தீர்ப்பு வருது இல்ல, அப்ப அதே மாதிரி ஒரு குழு போடுங்க. மாணவர்கள் இறந்துருக்காங்க, நாங்க ஒன்றும் சும்மா எக்ஸாம் எல்லாம் சொல்ல. பிரச்சனை நடந்திருக்கு, குளறுபடி நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றோம், அதையும் பண்ண மாட்டீங்க. அவசரமா அக்டோபர் ரிசல்ட் என்ன? அக்டோபர் ரிசல்ட் கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளவு தப்பு இருக்கு. இது வரைக்கும் ஏன்னா அறிக்கிட்டு இருக்கீங்களா? எதை எக்ஸ்தலத்துல போடுறீங்க, ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாணை பணியாளர் தேர்வாணையம் சொல்லிட்டு சீல் போட்டு ஏன்னா வெள்ளை அறிக்கை விட்டுருக்கீங்களா? எழுத்து மூலமா ஏன்னா அறிக்கை விட்டுருக்கீங்களா? அபிஷியலா எக்ஸ்தலத்துல போயிட்டு ஏதோ ட்விட்டர்ல ஏதோ போட்டுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா கமிட்டி குழு போட்டோம். தமிழ் ஆசிரியர்களோ தமிழ்ல வந்து முனைவர் பட்டம் பெற்றவங்களோ அவங்க வந்து சொல்லிட்டோம் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லையா இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டோம். அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது ஒரு கமிட்டி குழு போட்டே ஆகணும். அதனாலதான் நீங்க இவ்வளவு சொல்லி நீங்க கேட்காதனாலதான் நாங்க கடைசி கட்டமா வந்து என்ன பண்றோம், இந்த போராட்டத்துக்கு வந்து நிக்கிறோம். ஓகேவா? கவனிப்பு போராட்டம் சென்னையில நடக்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை காலைல 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். குரூப் 4 எக்ஸாம்ல தமிழை நம்பி தமிழ் எழுதி பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் வந்து கலந்துக்கோங்க. காவல்துறை அனுமதியோட இந்த இது நடக்குது. தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்க. உங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லுங்க. வர முடியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட சார்பா நான் நம்மள மாதிரி எத்தனை பேர் வராங்க அவங்க மூலியமா நாங்க தெரிவிக்கிறோம். ஓகேவா? இது எதுவுமே அவங்களுக்கான கோரிக்கை எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க. அதுதான் ஒரு என்ன சொல்றது, அதனாலதான் இந்த போராட்டமே நடத்துறோம். ஏற்கனவே மதுரை போராட்டம் பண்ணியிருக்கோம், அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப சென்னையில கிடைச்சிருக்கு. ஸோ வர முடியும்னு நினைக்கிறவங்க வாங்க, வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனோட உங்களோட பதிவுல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? முக்கியமா இந்த வினாத்தாள் வந்து சீல் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எந்த எக்ஸாம் சென்டர் அந்த சிசிடிவி கண்டிப்பா செக் பண்ணி ஆகும். எப்படிங்க எக்ஸாம் சீல் அந்த பிரியும்? இதை கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகிறோம். சிசிடிவி கேமரா நம்ம தூக்குறோம். ஓகேவா? எப்படி நம்ம போனா கொடுக்க மாட்டாங்க, யார் ரன்னிங் சொல்லிட்டு தூக்குறாங்க. டிஎன்பிசியில கண்டிப்பா வந்து விசாரிக்கணும். ஓகே, இது கண்டிப்பா விசாரிச்சு எப்படி அது ஓப்பன் ஆச்சு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர்ல இருந்து அந்த தேர்வு வரைக்கும் அந்த எக்ஸாம் எத்தனை போற வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்றோம். அந்த 20 பேர்கிட்ட நம்ம வந்து வாக்குமூலம் வாங்க, அவங்க சொல்லிட்டோம், நாங்க அப்புறம் ஒத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ராஜரத்தினம் ஸ்டேடியோ எக்மோர்ல சென்னையில் நடக்குது. எல்லாரும் வாங்க, உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகேவா? இதான் வந்து கவனிப்பு போராட்டம் தான், அறவழியில் தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பங்கு பெறுங்க. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் பத்தி நான் சொல்லிட்டேன், ஏன் குரூப் 4 சொல்லிட்டு அதை பத்தி நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். எதுக்காக நாங்க போராட்டம் வரைக்கும் வந்தோம்னா அதுக்கான ரீசன் இதுதான். நீங்க காது குத்து கேட்கல, வேற வழி தெரியல, இதுக்கு வந்து நாங்க நிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.